Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம குற்றாலம் vlog தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்ட் 1, பார்ட் 2ல இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக சேர்ந்து கசின்ஸ் எல்லாமே சேர்ந்து போயிருந்தோம். அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எக்கி டே 1ல் ஸ்டே பண்ணது இது. போனோடனே நாங்கள் இறங்கினோடனே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பதனி வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அந்த மட்டையில் கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கி குடித்தோம். தென் இந்த எஸ்எக்கி ரெசார்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து இதில் ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கையோடு இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நேராக போனீங்கன்னா நிறையா ரூம்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக ரூம்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நேம் வச்சுருப்பாங்க, தமிழ் ஆத்தர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, கம்பர் அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட பேராக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதில் வந்து ஹைலைட்டாக எனக்கு பட்டுச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ரூம்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ரூம்குள்ளே 2 ரூம் இருக்கும். ஸோ 2 ரூம்லேயும் தனித்தனி பெட்ஸு, டிவி, ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுதான் வந்து ரூமு எங்களோடது. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ விச் மீன்ஸ் எங்களுக்கு வந்து 4 பெட்ரூம்ஸ் அதுக்குள்ளேயே, ஒரு ரூம்குள்ளேயே 2 ரூம். ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்து நாங்கள் 2 புக் பண்ணனால எங்களுக்கு வந்து 4 பெட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் காட் பெட்ஸு, ஏசி எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ ஒரு ரூமில் ஒரு டிவி ஒர்க் ஆகுதுன்னா இன்னொரு டிவி ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே நாங்கள் போன அன்றைக்கி. அண்ட் இந்த ரெசார்ட்டில் பொறுத்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குரங்கு நிறையா குளிச்சுட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிட்டோம்னா க்ளீன் பண்ணிடுறாங்க. அண்ட் நிறையா ஃப்ளவர்ஸ் செடி அந்த மாதிரி நிறையா சுற்றி சுற்றி நிறைய கோழி வளர்க்குறாங்க, மயில் வந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசார்ட் ஆக்சுவலி. அண்ட் இதை விட செகண்ட் டே ஸ்டே பண்ணது இன்னும் சூப்பரான ரெசார்ட். அண்ட் மதியானத்துக்கு நாங்கள் வந்து பிரியாணி கேட்டிருந்தோம், சிக்கன் 65. ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓவராலாக இந்த ரெசார்ட்டோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் ஃபுல் டே ஸ்டே பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15K கிட்டே வந்துருச்சு, அதாவது 2 ரூம்ஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் தொங்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் போகிற வெளில. ஃபால்ஸ் போகலான்னு போனோம், பட் இந்த டைமில் யாரும் போகாதீங்க, பிகாஸ் ஃபால்ஸ் எல்லாமே வந்து அடைச்சி தான் இருக்குது. போனாலும் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்குது. போலீஸ் அங்கங்கே செக்இன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ கூட வந்து யாரும் போனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் போக முடியாது. ஸோ நாங்கள் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் புக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் கிடைக்காதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி மரத்தில் அப்படியே ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் பண்ணும்போது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக கசின்ஸோட ஜாலியாக பண்ணிவிட்டு வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் நைட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரெக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே. அண்ட் இப்போ வரப்போகிற இந்த இது பார்த்திங்கன்னா குண்டாறு டேம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் போட்டிங்கும் அலோடு, பட் இப்போதைக்கு போட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேருந்து தான் ட்ரெக்கிங் போனோம். காடு ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெக்கிங் இது ஃபுல்லாக. நைட்டு போனப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து கிளியராக விசிபிளாக தெரியல, பட் ஆனால் ஒரு டார்க்கான ஜங்குளுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜீப் கொடுத்துருவாங்க. டிரைவர்ஸ் எல்லாமே வந்து நம்மளை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் சும்மா அந்த டிரைவரை நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார். நான் அந்த கிளிப்பிங் வந்து நைட் போனது சும்மா கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன், பாருங்கள். மேடும் பள்ளமுமாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. ரோட்ஸே கிடையாது ஆக்சுவலாக, ஃபுல் அண்ட் ஃபுல் கல் மட்டும்தான். நடுவில் வந்து 2 வாட்டர் ஃபால்ஸ் அதுலேயே வந்து அந்த கல்லுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. மார்னிங் போகிறப்ப மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து நாங்கள் கொஞ்சம் நடந்து போனோம், பட் நடந்து போகிறது சேஃப்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நாங்கள் கேட்ட வரைக்கும் வந்து அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா புலி, கரடி பார்த்துருக்காங்க. புலி இருக்குது பட் பார்த்ததில்ல. யானை இருக்குது, நிறைய அனிமல்ஸோட சவுண்ட் கேட்கும். பட் ஜீப் சவுண்ட் கேட்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் அந்த மாதிரி அடிக்கிறனால அது ஓடிடும். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாலுமே வந்து நம்ம தான் வந்து நம்ம லைஃப் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இந்த சைடு தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ்க்குலாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதோட ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக வேறு இருக்கும். ஸோ ஒரே டைமில் 2 ஜீப் அந்த மாதிரி தான் வரும். அவங்களுக்கு வந்து பழக்கங்கிறனால அவங்க வந்து ஓட்டுறாங்க. அண்ட் நைட் அதே மாதிரி வந்து புரோட்டா சாப்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் தி டே 1. Thank you for watching this video. Do like, share, comment and மறக்காமல் subscribe பண்ணுங்கள். Part 2 சீக்கிரமே வரும். Thanks for watching.